அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணாரு. இந்த மாதிரி கதை இருக்குன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேற யாரு பண்ணுவா? கசாப் பண்ணாமா நடிப்போம், அப்புறம் பார்த்துப்போம். இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸ பாராட்டோ, கைத்தட்டோ, இல்ல சட்டையை பிடிக்கிறதோ அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் பண்ணுவோம், அவ்வளவுதான். அந்த ஒரு ஆட்டிடியூட்ல தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னன்னா இங்க நான் வந்து ஒரு அப்புறம் வந்து மானஸ் ரிகர்சல் எல்லாம் போனேன். எதுக்கு போனோம்னா எப்படி ஒரு 1 வீக் போயிருக்கோம் ரிகர்சல். ஏன்னா இப்போ நான் டான்ஸ் ஆடுறேன்னா நான் தண்ணி ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுத்தி வந்து அவ்வளவு டான்சஸ் இருக்காங்க, அவ்வளவு பொருள் செலவு இருக்கு. ஒரு நாள்ல வந்து ஷூட்டை முடிச்சேன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா நாங்க காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்ல அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையா என்ன ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணா வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்காங்க இந்த படத்தை, ஒரு புரியாத சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடிச்ச ஹீரோயின். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காது இல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்தை வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்க நினைச்சீங்கன்னா ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு மை என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம் டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இங்க வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்க இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு தேங்க்யூ.